இது என்ன மஸ்ஜித் சேவை குழு என்றால் என்ன? உலகத்துல எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கலாம், 3 பேர் சேர்ந்தா அதுக்கு பேர் ஜமாத். ஆனால் அல்லாஹ்வுடைய ஜமாத் என்பது பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டு ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள் அல்லவா, அதுதான் அல்லாஹ்வுடைய ஜமாத். இந்த ஜமாத் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும், கியாமத் நாள் வரை இருக்கும். அதனால என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அது அத்தனையும் அந்த ஜமாத்தின் மூலமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை தமிழகம் முழுவதும் வலியுறுத்தி இந்த மஸ்ஜித் சேவை குழு துவங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிக உலமா பெருமக்களே, அனைவருக்கும் உங்களுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக ரத்தின சுருக்கமாக என்னுடைய உள்ள குமுறல்களை, வேதனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். மஸ்ஜித் சேவை குழுவின் மாநில அமைப்பாளராக இருக்கிறேன். இது என்ன மஸ்ஜித் சேவை குழு என்றால் என்ன? உலகத்துல எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கலாம், 3 பேர் சேர்ந்தா அதுக்கு பேர் ஜமாத். ஆனால் அல்லாஹ்வுடைய ஜமாத் என்பது பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டு ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள் அல்லவா, அதுதான் அல்லாஹ்வுடைய ஜமாத். இந்த ஜமாத் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும், கியாமத் நாள் வரை இருக்கும். அதனால என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அது அத்தனையும் அந்த ஜமாத்தின் மூலமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை தமிழகம் முழுவதும் வலியுறுத்தி இந்த மஸ்ஜித் சேவை குழு துவங்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதை மையமாக வைத்து இந்த சமூக சேவை செய்து வரோம். 40 விதமான சேவைகள் நடக்குது. அந்த மஸ்ஜிதை சார்ந்த முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த சேவை செஞ்சுட்டு வரோம். முதல்ல செய்யக்கூடிய சேவை என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் எது? இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம், நம்மளை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாவம், நரகத்தில் நம்மை தூக்கி எறியக்கூடிய ஒரு பெரும் பாவம் எது அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சொல்ல போறேன், நம்பரை நோட் பண்ணிக்கீங்க. பெரும் பாவம் எதுனா பிறர் மீது இரக்கப்படாமல் இருப்பது, பிறர் மீது கருணை காட்டாமல் இருப்பது, பிறர் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பது. 69வது சூரா அல் ஹாக்கா, தயவு செய்து அந்த நம்பரை நோட் பண்ணிக்கீங்க. 69வது சூரா அல் ஹாக்கா 25வது வசனங்களுக்கு மேல நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு நரகவாதி அழைத்து வரப்படுவான். அவன் என்ன புலம்புவான்னு சொன்னா, அந்த இடத்துல அவனுக்கு இடது கையில ஆமா நாமா பட்டோலை வழங்கப்படும். அதை வாங்கின உடனே நரகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கத்துன்னு கத்துவான், அழுவான். நரகத்துக்கு போக போறமே கண் முன்னாடின்னு அவன் அழுகும் போது 2 விஷயம் சொல்றான். ஒண்ணு, இந்த உலகத்துல வாழும் போது எனக்கு பதவி இருந்தது, அதிகாரம் இருந்தது, அதுவும் எனக்கு இன்னைக்கு பலனளிக்கலையே. பணம் இருந்தது, அதுவும் எனக்கு பலனளிக்கவில்லையே. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சண்டைகளுக்கும் காரணம் பணம் அல்லது பதவி. அவன்கிட்ட 2ம் இருந்துச்சுங்கிறான். நான் உலகத்துல வாழும் போது என்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, அதுவும் பலனளிக்கல, பணம் இருந்துச்சு, அதுவும் பலனளிக்கலையே என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையில அல்லாஹ் சொல்றான், அவனை பிடியுங்கள், அவனுக்கு அதிகட்டங்களை மாட்டுங்க, விளங்க மாட்டு, 70 முழ சங்கிலியால அவனை கட்டு, அவனை தூக்கி நரகத்துல குப்பரை எறி. என்ன செஞ்சான், என்ன பாவம் செஞ்சான்? நான் சொல்றது ஹதீஸ் கூட இல்ல, அல் குர்ஆன் 69வது சூறால 25வது வசனங்களுக்கு மேல நீங்க வீட்டுக்கு போய் அவசியம் படிக்க வேண்டும். என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இவன் முதல்ல மகத்தான அல்லாஹ்வை இவன் நம்பல. அடுத்தது 34, 35, 36வது வசனத்துல இவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை, கொடுக்கும்படி தூண்டவும் இல்லை. பாயிண்ட் அங்க வந்து நிக்குது. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, கொடுக்கும்படி அவன் தூண்டவும் இல்லை. வலா யகுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். எனவே அவனுக்கு இன்ற நாளில் யாதொரு நண்பனும் இல்லை. அடுத்தது,
எனவே இவனுக்கு இன்னைக்கு என்ன உணவு தெரியுமா? நரகவாசிகளுடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய சீல் சலத்தை அவனுக்கு உணவாக கொடுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் எதை பெரும் பாவம் என்கிறது? அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவனிடம் பணமும் இருந்தது, பதவியும் இருந்தது, ஏழைகளும் இருந்தார்கள். ஆனால் அந்த ஏழை பசியோடு இருக்கும் போது அவன் புசிக்க மறுத்தான். அதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்தை கொப்பளிக்க வைக்கிறது. மஸ்ஜித் சேவை குழு என்பது நாங்க சொல்ல வேண்டிய கருத்து, நீங்கள் ஏதேனும் ஒரு ஊரை சார்ந்தவரா இருப்பீங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊரை சார்ந்தவரா இருப்பீங்க. உங்களுடைய ஊர்ல இந்த சேவை குழுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல 5000 குடும்பங்கள் உங்க ஊர்ல இருந்தாலும் ஒரே நாள்ல 5000 குடும்பத்துடைய நிலையையும் உங்க டேபிள்ல கொண்டு கொடுத்துரும். சுபுல இருந்து இசாக்குள்ள உங்க ஊர்ல பசியோடு இருப்பவர்கள் யாரா? உழைக்க இயலாத ஆண்கள் முடங்கி கிடக்கிற குடும்பத்தினர் யார்? ஆதரவற்ற பெண்கள் யார்? விதவைகள் யார்? அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன? பாதுகாப்பாக இருக்கிறார்களா பெண்கள்? ஆண்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? குழந்தைகளுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது? 40 கேள்விகளை வீடுகளை கேட்டு ஒரே நாள்ல புக் போட்டு பயன் பண்ணி கொடுத்துருவோம். அதன் பிறகு நீங்க யோசிக்கலாம், உங்க ஊர், நீங்க பிறந்த மண், நீங்கள் எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை அனுப்பி வச்ச தேசம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கணும்னு சொன்னா ஒரே நாள்ல கொடுத்துருவோம். சரி, கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன பாய் செய்யறது? அத ஒரே மாசத்துல அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஒரே மாசம் தான். இந்த சமூகம் என்ன செஞ்சு வச்சிருக்குதுன்னா, நம்ம இஸ்லாமிய சமூகம் 2 விஷயத்தை தனித்தனியா பிரிஞ்சிருக்குது. உலகம், ஆகரத்துன்னு சொல்லி. தொழுது ஆகரத்து. மலேசியால ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு அதுக்கு பேர் துனியா. மதரசால போய் படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் ஆகரத்து. காலேஜில் போய் படிச்சீங்கன்னா துனியா. நீங்க சம்பாதிக்கக்கூடிய கோடி கோடியா நீங்க சம்பாதிங்க, அது தீன். நீங்க ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்க, நல்ல சுவையான உணவு போடுறீங்க, அந்த வயிறு உங்களை வாழ்த்திட்டு போகுது. நீங்க திறமையா சுத்தமா நீங்க தொழில் செய்றீங்க, ஹலாலான உணவு கொடுக்குறீங்கன்னா அது தீன் அல்லவா? அது தீன் அல்லவா? ஒன்னு சமயப்பணி, இன்னொன்னு சமூக பணி. அதாவது சமய பணி என்பது மார்க்க பணிகள், தொழுகை, ஓதுறது, நோன்பு வைக்கிறது. சமய பணிகிறது தனியா, சமூக பணிகளை தனியா பிரிச்சிருக்கிறோம். சமூக பணியும் சமய பணியும் தீன் பணிதான், ஆகரத்துடைய பணிதான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆனை இறக்கினான். இறக்கி எல்லாம் போய் படிக்கன்னு சொல்லி கொடுத்தானா? ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த குர்ஆனை அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வைத்து பிராக்டிஸ் கொடுத்தான். தியரி அண்ட் பிராக்டிகல். அடுத்தது நாம் இழந்தது, நமக்கென்று உலகத்துல ஒரு தலைவரே கிடையாது. ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் ஒரு அமீர் இருக்காங்களா? இவர் சொன்னா உலகத்துல உள்ள எல்லா முஸ்லீமும் கேட்பாங்க. இந்தியாவுல ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் சொன்னா இந்தியாவுல உள்ள எல்லா முஸ்லீமும் கேட்பாங்க. தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் சொன்னா எல்லா முஸ்லீமும் கேட்பாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு தலைவர் இருக்கிறாருங்க, அவர் சொன்னா எல்லா முஸ்லீமும் கேட்பாங்க. கையாது இருக்குதா? சகோதரர்களே, தலைவர்கள் இல்லை என்றால் சைத்தான் தலைவராயிருவான். எனவேதான் இன்று உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு இந்த அடி விழுகிறது என்று சொன்னால், இவ்வளவு சோதனை நமக்கு வருதுன்னு சொன்னா தலைவன் இல்லை. தலைவன் இல்லாதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாடு, சோமாலியா நாடு, 100க்கு 100% முஸ்லிம்கள் உள்ள நாடு பசியாலேயே செத்துக்கிட்டு இருக்குது. பசியாலேயே செத்துக்கிட்டு இருக்குது. அப்படி பசிச்சு 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 உடல் உருகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அதே முஸ்லிம் தங்கத்துல டாய்லெட் வச்சிருக்காரு, பாத்ரூம் டாய்லெட் தங்கத்துல இருக்குது, அவரு முஸ்லிம். இன்னொரு பக்கம் நம்முடைய முஸ்லிம் சகோதரன் பசியாலேயே செத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும், இந்த சோமாலியாவுக்கும் இப்படிப்பட்ட வளைகுடா நாடுகளுக்கும் ஒரே அமீர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருந்திருந்தால், ஒரு தலைவன் நமக்குன்னு இருந்திருந்தா, இந்த பக்கம் ஒரு முஸ்லிமை பசியால சாக விட்டுட்டு இன்னொரு பக்கம் தங்கத்துல டாய்லெட்ல போக விட்டுருப்பாரா? இன்னைக்கு தலைவன் இல்லாத சமுதாயம் ஆகி போயிடும். உண்டா இல்லைங்களாச்சி? உண்டா இல்லையா? பிரிவினைகளுக்கு பஞ்சமே இல்லை. இயக்கத்தால அதை விட கருத்துக்களால, அதை விட அபிப்பிராயங்களால எத்தனை விதமான வேறுபாடுகள் சின்னமா. கண்ணியத்துக்குரியவர்களே, இது நமக்கு ஏற்பட்ட முதல் அவலம். பெண்களுடைய நிலை என்னன்னா, ஒண்ணு நாங்க போய் கணக்கு எடுக்கிறோம்ல, இந்த 5000 குடும்பங்கள் இருந்து 5000 தான் எடுப்போம், 500 தான் எடுப்போம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். உங்களுடைய முத்தவழிக்கு இப்போ போன் பண்ணுங்க, எல்லாரும் உட்காந்து உங்க ஊருடைய முத்தவழிக்கு இப்ப இங்க இருந்து போன் பண்ணி, ஏங்க மஸ்ஜித் சேவை குழு ஒண்ணு இருக்குதான், இதான் நம்பரு, உடனே போன் பண்ணுங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ஊருக்கு ஆள் போயிருவாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு உங்க ஊருக்கு ஆள் போயிருவாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்க ஊர்ல கணக்கு எடுத்துருவோம். இந்த வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு மெயில்ல வந்து ரிப்போர்ட் வந்துடும். ஒண்ணு ரொம்பலாம் இல்ல, இந்த வாரம் இங்க இப்ப உட்காந்து நீங்க போன் பண்ணா போதும். அந்த அளவுக்கு நாங்க வந்து அதோட தர்த்தீப் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது
எந்த சமூகம் வட்டியை ஒழிக்கணும்னு சொல்லிச்சோ அந்த சமூகத்துலதான் வட்டி புறையோடி கிடக்கிறது. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வட்டி கிடக்குது, ஜோரா நடந்துட்டு இருக்குது. அடுத்தது திருமணமாகாத பெண்கள் 30, 35, 37 நிறைய மாவட்டங்கள்ல தேங்கி கிடக்கிறாங்க. பாவத்தை சமூக அங்கீகாரத்தோடு செய்கிற பாவம் வரதட்சணை. இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு, அதை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இத்தனைக்கும் ஒரு விடிவு காலம் வேணும்னு சொன்னா என்ன தெரியுமா செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், ஒரே ஒரு நிஸ்வான் ஆரம்பிச்சா போதும். நிஸ்வான் இத்தனைக்கு விடை கொடுக்கிறது. நிஸ்வான் அத்தனை பிரச்சனைக்கு வழிகாட்டுது. இது சாதாரண செல்வம் அல்ல. இதனுடைய நிலை என்ன, இதனுடைய பவர் என்ன, இதனுடைய நன்மை என்னங்கிறத கண்ணை மூடுங்க. மௌத்துக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இன்ஷாஅல்லாஹ் கண்ணை மூடுங்க. கியாமத் நாள் எடுத்து காட்டப்படும். நீங்க சும்மா கவலை போட்டு கொடுத்தீங்களே, அது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க கொடுத்திருக்கிறது இந்த மதரசாவு நாங்க எப்படின்னா, பயனாளிகள் யாருமே எங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது, பள்ளிவாசலை தொடர்பு கொள்ளணும், பள்ளிவாசல் எங்களை தொடர்பு கொள்வாங்க. இதான் சிஸ்டம். இந்த பெண்களை இப்ப எமர்ஜென்சியா பாதுகாக்கணும்னு சொன்னா அதுக்கு இருக்கிற ஒரே அடைக்கலும் மதரசா. இந்த மதரசால எல்லா அம்சங்களும் இருக்குது. மருத்துவம் இருக்குது, படிப்பு இருக்குது, கல்லூரி படிப்பு இருக்குது. இந்த மதரசால ஒரு பெண் படித்தால் அவளுக்கு தீனும் கிடைச்சிடும். 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸும் பாஸ் பண்ணிடுவாங்க. இவள் பெற்ற குழந்தைக்கு தீனையும் சொல்லிக் கொடுப்பாள், உலக கல்வியும் அவள் சொல்லிக் கொடுப்பாள் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு அழகிய மதரசா உருவாவதற்காக காரணமா இருக்குது. கடைசியா ஒரு ஆயத்தை சொல்லி முடிக்கிறேன். சகோதரர்களே, மஸ்ஜித் சேவை குழுவுடைய நோக்கம் ஒரு ஆயத்து தான். 24வது சூரா அன்-நூர் 55வது வசனம். அல்லாஹ் சொல்றான், 3 விஷயங்களுக்காக உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். ஒண்ணு, உங்களுக்கு முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சியை போல் உங்களுக்கு வேணுமா? இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க வைப்பதற்காக அல்லாஹ் வாக்களிக்கிறான். நீங்கள் மார்க்கத்தில் நிலைத்திருக்க விரும்புறீங்களா? உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அச்சத்திலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிக்கொணர வாக்களிக்கிறான். வெளியே வர விருப்பமா? தாடி வைக்க பயம், தொப்பி வைக்க பயம், மாட்டுக்கறி சாப்பிட பயம். இந்த அச்சத்திலிருந்து வெளியே வர விருப்பமா? சொல்லுங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல காரியங்கள் செய்யும். சகோதரர்களே, நல்ல காரியம் பண்ணு. மனசுக்கு இதெல்லாம் நல்லதுன்னு தெரியுதா பண்ணு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஸ்ஜித் சேவை குழு ஒரு பள்ளிவாசல் ஆரம்பிச்சோம்னா முதல்ல உணவு கொடுக்குறோம். வைத்தியம் எப்படி தெரியுமா பண்றோம்? இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட யாருக்குமே நான் வந்து கொடுத்தது இல்ல காசை. ஏன் தெரியுமா? வாங்குறவங்க பிஹெச்டி படிக்க ஆரம்பிச்சிட்டான். வசூல் பண்றது எப்படின்னு அவன் பிஹெச்டி முடிச்சிட்டான். கொடுக்கறவங்க என்ன, நீங்க எல்கேஜில இருக்கிறீங்க. யாருக்கு கொடுக்கணும், எவருக்கு கொடுக்கணும் ஒண்ணு இல்ல. கண்மூடித்தனமான தர்மங்கள் தாங்க பெரிய பாலா போயிட்டு இருக்குது. யாரு என்ன தெரியல, கேட்ட டக்குன்னு கொடுக்கறது. அப்படி கொடுக்காதீங்க. உங்க ஊருக்கு ஒருத்தர் வர வசூலுக்கு அவரோட போட்டோ பிடிங்க, எங்களுக்கு அனுப்புங்க. அவரை டீ குடிக்க சொல்லி வெளியே உட்காருங்க. 1/2 மணி நேரத்துல அவர் யாருன்னு உங்களுக்கு நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி 175% ஃபேக் சகோதரர். அதனால நாங்க எல்லா தர்மங்களையும் அந்த ஜமாத் நிர்வாகத்தின் மூலமாக, இமாமின் மூலமாக அதுக்கு மேல ஒரு கூட்டத்தை கொடுத்தா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுவும் எப்படி கொடுப்போம்? 1 ரூபா கூட கொடுக்க மாட்டோம். ஒண்ணு உணவா கொடுப்போம். என்னப்பா உனக்கு பிரச்சனை? பாருங்க, கிட்னில கல்லு, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. உன்னால முடிஞ்சதை அந்த வண்டியில் ஏறி உட்காரு, நேரா போய் கிட்னி கல்ல எடுத்து அனுப்பிச்சுடுவோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் அந்த மாதிரி எத்தனையோ சர்ஜரி, 100 டாக்டர் இருக்காங்க நம்ம கூட சப்போர்ட் இருக்கு, 100 ஹாஸ்பிட்டல் நம்ம ஓடு இருக்குது. உச்சந்தல இருந்து உள்ளங்கால வரைக்கும் எல்லாத்தையும் டாக்டர் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் வைத்தியம் வச்சிருக்கோம். எனவே சகோதரர்களே, அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் வச்சிருக்கிறோம். யூபியில ஆரம்பிச்சிருக்கிறோம், ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டுல மிக விரைவா பரவுது. நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த ஊர்ல உள்ள நிர்வாகத்துக்கு இதை சொல்லி ஆரம்பிக்கலாமா? பேஸ்புக்ல MSK மஸ்ஜித் சேவை குழு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறை மிக அற்புதமான தலைமுறையா வரும். இன்ஷா அல்லாஹ் அறிவுள்ள தலைமுறையா வரும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை தெரிந்த தலைமுறையாக வரும். இன்ஷா அல்லாஹ் தாயின் மடியில இருந்து தான் உருவாகும். தாயின் மடி தான் முதல் மதரசா. எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.